ஹாய் வெல்கம் டு our சேனல். வெங்காய பக்கோடா இல்லைன்னா தூள் பஜ்ஜி இது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் ஸ்டார்ட். இதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை மீடியம் திக்னஸில் லென்த் வைஸ் கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயத்தை நல்லா உதிரியாக வர்ற மாதிரி கையால் உதுத்து விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் புதினாவையும் நான் சேர்த்துக்கிறேன். ஆறு பூண்டு தோலோடு நல்லா அலசிட்டு அதை தட்டி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு, பெருங்காயத்தூள், ஒன்னேகால் ஸ்பூன் கிட்ட தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஆறு பெரிய ஸ்பூனில் கடலை மாவு நான் சேர்க்குறேன். மாவோட உப்பையும் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து உப்பெல்லாம் மிக்ஸ் ஆகும் ஈவனாக. இதுக்கு தண்ணி 2 கையளவு தண்ணி மட்டும் யூஸ் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மாவு வெங்காயத்தோட ஒட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா பைண்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும். ஆயிலில் போட்டோன்னா பிரியாத அளவுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டுற அளவுக்கு மாவு சேர்த்தா போதும். கடலெண்ணெய் யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் வெங்காய பக்கோடா செய்கிறேன். மாவை இந்த மாதிரி கையில் எடுத்து அங்கங்கேயும் உதுத்து விட்டுக்கணும். ஒரு மீடியம் டு சிம் ஃப்ளேமில் அட்ஜஸ்ட் பண்ணி குக் பண்ணோன்னா வெங்காயம் ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். இந்த பக்குவம் வந்த உடனே பக்கோடாவை எடுத்துடலாம். கொஞ்சம் சாஃப்ட் பக்கோடாஸாக வேணும்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே கூட நம்ம எடுத்துக்கலாம். மாவு நல்லா வெந்திருக்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்.